ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே காதலனே. அத்தியாயம் 3. இருவரும் ஒருவித மோன நிலையில் இருந்தனர். அச்சமயம் கதவு திறக்கும் ஓசையில் திரும்பி பார்க்க சாய்கரன்தான் கதவினை திறந்து வந்தான். அமிழ்தினியை முறைத்தவாறு வந்தவனின் பார்வையில் திரு திருவென முழித்தவள் ஆதிதேவனின் மார்பில் இன்னும் அழுத்தமாய் முகத்தை புதைத்து கொண்டாள். நண்பனிடம் இருந்து பார்வையை விலக்கி குனிந்து தன்னவளை பார்த்தவன் சிறு புன்னகையோடு மீண்டும் நண்பனை பார்த்தான். அதில் கடுப்புற்ற சாய்கரன், மச்சான் எப்படி திருட்டு மொழி முழிக்கிறா பாருடா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அவ்வளோதான், நினைச்சு பார்க்கவே முடியல, பம்புது பாரு, தலையிலேயே கொட்டுறேன் இரு என நாக்கை துருத்தி கொண்டு அவர்களை நெருங்கியவன் அமிழ்தினியின் தலையை பிடித்து நங்கென்று கொட்டினான். லேசாகத்தான். ஆனால் அதற்கே உதடு பிதுக்கி ஆதிதேவனை பார்த்தவள், பாருங்க மாமா எப்படி உங்க முன்னாடியே அடிக்கிறாங்கன்னு. இதுக்கு தான் நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே சொன்னேன், இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கன்னு. கேட்டிங்களா நீங்க என வலியே இல்லாது தேய்த்து கொண்டிருந்தவளின் காதினை பிடித்து திருகிய ஆதிதேவன், உன் கையில் ஆசிட் பட்டிருக்கு, அது முதல்ல வலிக்குதாடி. ஹா, சாய் லேசா அடிச்சதுக்கு உனக்கு வலி வந்துடுச்சா என கிண்டல் தோணியில் கேட்டு வைத்தான். நல்லா கேளு மச்சான், இப்பவே நம்மளை பிரிக்க பார்க்குது என்றவனை திரும்பி பார்த்து முறைத்த அமிழ்தினே, இப்ப எதுக்கு 2 பேரும் சேர்ந்து திட்டிகிட்டே இருக்கீங்க? ஹேமா ரொம்ப பாவம், அவளை அந்த பையன் லவ் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தான். இவளும் வேண்டான்னு எத்தனை தடவை தான் சொல்றது? அவளோட அப்பா கிட்டேயே நேரா போய் நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்ல போறதா அந்த பையன் சொல்றான். எவ்வளோ திமிரு இருக்கும் அவனுக்கு. இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவான், அதை கேட்டு பெத்தவங்க சும்மா இருப்பாங்களா? அவளோட அப்பா வேற ரொம்ப பயந்த சுபாவம். இது மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டா நமக்கு எதுக்கு வம்புன்னு இவளை காலேஜை விட்டே நிறுத்திடுவாரு. அதான் நாம போய் அவன்கிட்ட நேரா பேசலான்னு நான் தான் சொல்லி 3 பேரும் போனோம். அங்க போனா அந்த பையன் ஓவரா பேசிட்டே போனான். கடுப்பா வந்துச்சு. நான் சும்மா இருப்பேனா? வச்சேன் பாருங்க ஒரு அறை. இவ்வளவு நேரம் ஏதோ கதை கூறுவது போல பேசிக்கொண்டே போனவள் சட்டென்று பேசுவதை நிற்பாட்டி விட்டு ஆதிதேவனை பார்க்க அவனோ பல்லை கடித்து கொண்டு, நீ அவனை அடிச்சியா என்றான் அழுத்தமாய். அக்கேள்வியில் அவளது தலை அனிச்சையாக குனிந்து, அவன் ரொம்ப பேசினான் மாமா, அதான் அடிச்சேன். அவளது கூற்றில் பொறுமை இழந்து சட்டென எழுந்தவன் நெற்றியை நீவியவாறு இருக்க, நாங்க சொல்றத கேட்கவே மாட்டியா? அந்த பையன் யாரு, எப்படிப்பட்டவன், இப்படி எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு அடிச்சிட்டேன்னு அசால்ட்டா சொல்ற என சாய்கரன் தான் வாய்விட்டே கேட்டுவிட்டான். அதில் திரும்பி சாய்கரனை பார்த்த ஆதிதேவன், விடுடா, அந்த பையன்தான் அப்படி பேசியிருக்கான்ல, கேட்டா கோபம் வரத்தானே செய்யும் என தன்னவளுக்கு பரிந்து பேசிட தனது அதிருப்தியை முகத்தில் வெளிப்படையாகவே காட்டினான் சாய்கரன். நீ தாண்டா இவளை கெடுக்கிற, இவ இஷ்டத்துக்கு பண்ணுவா, நீயும் ஆமாசாமி போட்டுட்டே இரு. ஒரு நாள் பாரு, பெருசா ஒரு 7:30 இழுத்துட்டு வரப்போறா, அப்போ உனக்கு நான் சொல்றது புரியும்டா. எப்படியோ போங்க, சொன்னா கேட்கறதில்ல என புரிந்து தள்ளிவிட்டு வெளியேறியிருந்தான் சாய்கரன். அவன் கூறியதில் இருந்த உண்மை புரிய அமைதியாக இருந்தவள் மெதுவாய் தலையை உயர்த்தி தன்னவனை கண்டாள். அவனுமே நண்பன் கூறிய வார்த்தைகளில்தான் தேங்கியிருந்தான். அவனுக்கு அவள் தைரியமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம். அதனால்தான் சிவநாதன் அமிழ்தினிக்கு கல்லூரிக்கு சென்று வர ஆட்டோ ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். அதனை முதலில் மறுத்தது ஆதிதேவன்தான். பேருந்தில் சென்று விட்டு வரட்டும், அப்போதுதான் அவள் தைரியமாக இருப்பாள். சுற்றுப்புறம் தெரியும்.
சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்ள முடியும் என கூறினான். அதையே தங்கைக்கும் கூறவும் அவள் பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். தங்கையின் விருப்பம் என அவனும் மேற்கொண்டு எதுவும் கூறவில்லை. ஏனெனில் தங்கை காரில் சென்று வந்தாலும் அவள் தோழிகளுடன் வெளியே எல்லாம் சென்று வருவாள். பார்வதியும் 1000 அறிவுரைகளை வழங்கித்தான் அவளை வெளியே செல்லவே அனுமதிப்பார். இல்லையா, அரண்யா ஹாசினியுடன் எங்கேயேனும் சென்று வருவாள். ஆனால் அமிழ்தினி தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு எங்கேயும் சென்றதெல்லாம் இல்லை. அதுவும் ஆதிதேவனுக்கு தெரியாது. அவள் எதுவும் செய்தது இல்லை. எப்போதாவது நேரம் கிடைத்தால் அவளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்று வருவான். அவ்வளவே அமிழ்தினி வெளியே செல்வது. குடும்பமாக எங்கேனும் செல்ல முற்பட்டாலும் சிவநாதனும் சரி ஆதிதேவனும் சரி விடுப்பு எளிதாக எடுத்து விட மாட்டார்கள். அவர்களுக்காக அமிழ்தினியை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டுத்தான் மற்றவர்கள் சென்று வருவர். இக்காரணத்தினால்தான் அவளை கல்லூரிக்கு பேருந்தில் சென்று வரச் சொன்னான் ஆதிதேவன். அதே போல அவளுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் முதலில் அவள் அனுமதி வேண்டி நிற்பது அவனிடத்தில்தான். அவன் சரி என்று கூறிய பிறகுதான் எதையும் செய்யவே ஆரம்பிப்பாள். எதையும் தன்னை கேட்டுத்தான் அவள் செய்கிறாள் என்பதால் அவனுமே அவள் இதுபோல ஏதேனும் செய்து வந்தால் கோபப்பட்டாலும் மற்றவர்களிடத்தில் அவளை விட்டு தரமாட்டான், சாய்கரன் உட்பட. இப்போது தோழிக்காக செல்வதற்கு முன்பு கூட ஆதிதேவனுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டுத்தான் கிளம்பினாள். ஆனால் அங்கு அவளே எதிர்பார்க்காதது அவனை இவள் அடித்ததுதான். ஆதிதேவனுக்கு மற்றவர் மீது கை வைப்பது, அதுவும் தங்கள் வீட்டு பிள்ளைகள் பொது இடங்களில் இவ்வாறு நடந்து கொள்வது எல்லாம் பிடிக்காது. ஏனெனில் ஏற்கனவே தந்தையும் அவனுமே காவல்துறையில் ஏகப்பட்ட எதிரிகளை சம்பாதித்து இருக்கின்றனர். இதில் இவ்வாறு ஏதேனும் ஏடாகூடமாக நடந்து நாளை பின்னர் தவறாக ஏதேனும் நடந்துவிட்டால், இதோ கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஆசிட் முட்டையை வீசினானே, அதுபோல சாய்கரன் இருக்க போய் நூல் இலையில் தப்பினாள். இல்லை என்றால் என்ன நடந்திருக்கும் என்பது நிச்சயம் அமிழ்தினிக்கும் சரி ஆதிதேவனுக்கும் சரி தெளிவாக தெரிகிறது. அவள் தைரியமாக இருக்கச் சொல்வான். ஆனால் அவளுக்கோ அசட்டு தைரியம்தான் அதிகமாகி போனது. தன் அவனின் முகத்தை வைத்து அவன் மனதை அறிந்து கொண்டவள், மாமா. அவனிடம் மௌனம். மாமா என சற்று உரைக்க அழைக்கவும் உதட்டளவில் மட்டும் சிரித்து கொண்டான் அவளை பார்த்து. சொல்லுடி. சாரி மாமா, நிஜமா அந்த பையன் அப்படி நடந்துப்பான்னு நினைச்சு பார்க்கல. பெருமூச்சை விட்ட ஆதிதேவன், இனி நீ இது மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, புரிஞ்சதா? இது என்னோட கடைசி வார்னிங். என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். நீ எதுலையும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, புரியுதா என அழுத்தமாய் கேட்கவும் தலையை ஆட்டி வைத்தாள். மாமா. மாமா சொல்லுடி, கேட்டுட்டு தானே இருக்கேன். சப்போஸ் அந்த பையன் வீசின ஆசிட் என் முகத்தில் பட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க என அபத்தமாக கேள்வியை கேட்டுவிட்டு அவனையே பார்க்க தனது கூர் விழிகளால் அவளையே பார்த்தவன் சட்டென அவளது கன்னத்தை பிடித்து தன்னை நோக்கி இழுத்து ஆழமான முத்தம் ஒன்றை வைத்தான். திடீரென அவன் செயலில் விழி விரித்தவள் அவனின் இதழ் சுவையின் இனிமையில் தானாக கண்களை மூடிக்கொண்டாள். எப்போதும் தன்னிடம் மென்மையை கையாள்பவனின் முத்தம் இம்முறை சற்று வன்முறையாக இருந்தது. வேண்டுமென்றே அவளது இதழினை வலிக்க வலிக்க கடித்தான். அவன் தந்த வலியை சிறிதும் தயங்காது ஏற்றுக்கொண்ட அமிழ்தினி வலியை துளியளவு கூட வெளிக்காட்டவும் இல்லை. எப்போதும் போல வலியை தந்தவனே மெதுவாய் அவளை விட்டு விலகி தன் பெருவிரலால் அவள் இதழினை வருடி விட்டான். கண்களை மெதுவாய் திறந்து பார்த்த அமிழ் உதட்டை மடக்கி வைத்து ஒரு முறுவலை சிந்தினாள். அவளது செயலில் மனம் கனத்தது அவனுக்கு பழைய நினைவில். முகத்தோடு முகம் இழைந்த தேவன் பெருமூச்சை சிந்தி, வலிக்கலையாடி
என்ன பதில் வரும் என தெரிந்தே கேட்டு வைத்தான் அக்கேள்வியை. வலி தரது நீங்களாச்சே தேவன் என்றவள் இன்னும் அழுத்தமாய் இழைந்திட, அவளது மாசு மறுவற்ற கன்னத்தில் நாசியையும் உதட்டையும் வைத்து அழுத்தி, என்னால தானே உனக்கு நிறைய வலி என கிண்டலாக கூறினாலும் அதில் மறைந்துள்ள வலியை அவன்தானே சுமக்க முடியாது தவிக்கிறான் இன்று வரை. ஆனவனின் கூற்றில் பதறி விலகியவள் கண்ணில் நீர் தேங்க, அப்படி சொல்லாதீங்க மாமா, கெட்டது நடந்தா நல்லது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு கிடைச்ச நல்லது நீங்க தானே மாமா. நீங்க எப்படிப்பட்ட வலியை தந்தாலும் தாங்க நான் ரெடி மாமா. அதுக்காக உங்களை இழக்கிற வலியை மட்டும் தாங்குவேன்னு நினைக்காதீங்க என உதடு துடிக்க அழுதவளின் கண்ணீரில் அவளது காதலை எண்ணி கர்வம் கொண்டான் ஆதிதேவன். தன் நெஞ்சோடு சேர்த்தணைத்து கொண்டவன், அப்படிலாம் நடக்காதடி, உன் கூட தான் இருப்பேன், யாரும் நம்மளை பிரிக்க முடியாது என கூறி நெற்றியில் முத்தமிட்டு விலகிட, சரியாக அந்நேரம் செவிலி பெண்ணும் அறைக்குள் நுழைந்தாள். மருந்து மாத்திரைகள் ரசீதை தந்தவள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லலாம் என கூறிவிட்டாள். பின் அமிழ்திரியின் கரம் பற்றி எழுப்பியவன் அவளது கல்லூரி பையினை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு அவளது தோழினை பற்றியவாறே அழைத்து வந்தான். அவனது நெஞ்சளவுதான் இருப்பாள் அமிழ்தினி. 6 அடி ஆண்மகனாய் வளர்ந்து இருப்பவன் அவளது தோளில் கை போடும் போதெல்லாம் வேண்டுமென்றேதான் தனது எடையினை கரத்தில் போட்டு அவளை அழுத்துவான். கடைக்கண்ணில் அவனை முறைத்தாலும் சிரித்து கொண்டுதான் வருவாள் கேடியவள். கார் பார்க்கிங்கில் இருவரும் வந்து சேர்ந்தனர். வீட்டுக்கு பொடி, கையில காயத்தோட காலேஜ் போணுமா என கேட்டவாறு வண்டியை எடுக்க, அவளோ தன் பக்கத்தில் இருப்பவனை கெஞ்சுதலுடன் பார்த்து, மாமா, சித்ராவும் ஹேமாவும் என்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேனே. சரி, எட்டி மட்டும் பார்த்துட்டு உடனே வர என கேலி செய்ய, அவனது புஜத்திலேயே அடித்தவள் சற்று எம்பி அவனது முழு முழு கன்னத்தை பிடித்து இழுத்தாள். வலிக்குதுடி, வலிக்கட்டும் என சிரித்தாள். கல்லூரி வரவும் வண்டியை நிப்பாட்டியவனிடம், ஆமா, சாய் அண்ணா எங்க? ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை, ரொம்ப சீக்கிரமா கேட்டுட்ட, அவன் அப்பவே போயிட்டான். சரி கொடு. என்ன, என்கிட்ட எதையும் தரலையே நீங்க? நாளைக்கு சிரிச்சுக்கிறேன், கொடுடி என்றான் கிரக்கமாய். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி கல்லூரியை பார்த்தவள், மாமா, காலேஜ் இருக்கு என தயக்கமாய் உரைத்தாள். சரி வா, கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுற வண்டிய. கடவுளே, நான் இறங்க போறேன் போங்க என்றவளின் கரத்தை எட்டி பிடித்தவன், ஒழுங்கா கொடுடி. அவனது கரத்தில் இருந்து உருவ முயன்று தோற்றவள், விடுங்க, கொடுடினா முகத்தை சலித்துக் கொள்வது போல பாவனை செய்தவள் அழகாய் அவனது மோவாய் மச்சத்தில் அழுத்தமாய் முத்தம் பதித்துவிட்டே விலகினாள். போடா போலீஸ் மாமா என கூறிவிட்டு ஓடிவிட, அடிங்க என்றவனும் சிரித்து கொண்டான். அவள் உள்ளே செல்லும் வரை புன்னகையுடன் பார்த்திருந்தவன் அவளது தலை மறைந்ததும் முகம் இறுகி கங்கு போல் ஆனது. பல்லை கடித்து கொண்டு சாய்கரனை அழைத்தவன், எங்க இருக்கான் சாய் என பற்களை கடித்து வார்த்தைகளை துப்பினான். அவன் அழைப்பிற்கு காத்திருந்தவன், ஸ்டேஷன்ல தான் இருக்கான், வா என கூறிவிட்டு அணைத்து விட்டான். முகம் ஜிவு ஜிவு என குதித்தது ஆதிதேவனிற்கு. குறையா கோபத்துடன் ஸ்டேஷன் சென்றவன் வண்டியை நிப்பாட்டிவிட்டு அணிந்திருந்த வெள்ளை முழங்கை சட்டையினை முட்டி வரை மடித்தவாறு உள் நுழைந்தான். அவனை கண்டதும் அங்கிருந்தோர் சல்யூட் வைக்க சிறு தலையசைப்போடு சாய்கரனிடம் வந்து நின்றான். சாய்கரனோ பேண்டில் கரங்களை நுழைத்து கொண்டு நின்றிருந்தவன் ஆதிதேவனை கண்டதும் விசிலடித்தவாறு புருவம் உயர்த்தி கஞ்சாடை காட்டினான். கையை முறுக்கிக் கொண்டு செல்லிற்குள் சென்ற ஆதிதேவன் முன் முயல்குட்டி போல் பம்பிக் கொண்டிருந்தான் அந்த ஆடவன். அமிழ்தினியிடம் அறை வாங்கியவன், தன் அவளின் முகத்தில் ஆசிட் முட்டையை வீச முயன்றவன் அந்த ஆடவன்தான். அவன் முன் இருந்த இருக்கையில் நிதானமாக அமர்ந்து தொடையில் கை ஊன்றி அமர்ந்த ஆதிதேவன் தன் எதிரே இருப்பவனையே
கண்கள் இடுங்க பார்த்தான். அவனுக்கோ பயத்தில் வியர்த்து வியர்த்து கொட்டியது. ஏற்கனவே சாய்க்கரனிடம் அடிவாங்கியிருப்பான் போல. ஆங்காங்கே முகம் கன்றிச் சிவந்திருந்தது. கண்ணில் மரண பயம் அப்பட்டமாய் தெரிந்தது. அவனையே பார்த்திருந்தவன் திரும்பி தன் அருகில் இருந்த சிறு ஸ்டூலின் மீது இருந்த சிறு பெட்டியினை திறந்து அதில் இருந்த ஒரு பொருளை எடுத்து அந்த ஆடவனின் முகத்திற்கு முன் காட்டினான். அதை கண்டவன் முகம் பேய் அறைந்தது போல் ஆனது. தொடரும்.